Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவுக்கு வந்து இப்போ ரீசெண்ட் பீரியடில் வந்து ஆஃபிஷியலாக நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து லான்ச் பண்ணாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்டிஃபை அப்படிங்கிற ஆன்லைன் ஆடியோ ஸ்ட்ரீமிங் சைட் வந்து இப்போ ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஆஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைட்டை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியலைன்னா இதை பற்றி ப்ரீஃபாக ஒரு இன்ட்ரடக்ஷனை வந்து நான் கொடுத்துட்றேன். அதாவது ஸ்பாட்டிஃபை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளுக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எப்படி வீடியோ ஸ்ட்ரீமிங் சைட்டாக இருக்குதோ அதே மாதிரி ஸ்பாட்டிஃபை அப்படிங்கிறது வந்து ஆடியோ ஸ்ட்ரீமிங் சைட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் கூட நம்மளுக்கு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை தான் நம்மளுக்கு வந்து ஸ்பாட்டிஃபைல இருக்கு. என்னடா யூடியூப்ல கூட தான் நம்மளுக்கு இந்த சாங்ஸை கேட்கலாம், இதுக்கு வந்து நம்ம காசு செலவழிச்சு வந்து நம்மளுக்கு வந்து இதை வந்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து அஃபிஷியலாக ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. உங்களுக்கு வந்து வெப்சைட் மூலமாக கூட இதை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதில் இருக்க ஒரு ஸ்பெஷலான விஷயம். அது கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அஃபிஷியலாக ஸ்ரீலங்காவுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜில் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆப் ஸ்டோராக இருந்தாலும் சரி, ப்ளே ஸ்டோராக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, டப்பாக இருந்தாலும் சரி, ஃபோனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுதான் இதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதில் ஸ்பாட்டிஃபைல உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து அது உங்களுடைய ஸ்மார்ட் டிவைஸ் அத்தனையிலையுமே யூஸ் பண்ணலாம். அதுவும் ஒரே டைமில் யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய ஃபோனில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பாட்டிஃபை அப்ளிகேஷன் ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு கூகுள் க்ரோம் காஸ்ட்டில் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுடைய டப்பாக இருந்தாலும் ஸ்மார்ட் டிவியாக இருந்தாலும் எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இதில் இருக்க ஒரு பெஸ்ட்டான விஷயம். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்பவுமே ஒரு ப்ரீமியமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, அதாவது ஃப்ரீ இல்லாமல் ப்ரீமியம் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் இருக்க ஆடியோ குவாலிட்டியை வந்து கட்டாயம் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஆடியோ குவாலிட்டிஸ் இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா எல்லா விதமான MP3 சாங்ஸும் உங்களுக்கு வந்து இதில் பார்க்கலாம். எல்லா மொழிகள்லையும் பார்க்கலாம். எல்லா ஆர்டிஸ்ட் உங்களுக்கு சாங்ஸையும் இந்த ஆப் மூலமாக உங்களுக்கு பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம ஃப்ரீயாக கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ரீயாக யூஸ் பண்ணும்போது என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே ஆகும். நீங்கள் இதே வந்து ப்ரீமியம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே ப்ளே ஆகாது. அதில் இருக்க சகல விதமான ஃபீச்சர்ஸையும் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து இப்போ அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். அதில் என்னென்ன விஷயங்கள் பண்ண இருக்கு அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டிஃபை அப்படின்னு நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனை வந்து பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் கீழே பார்த்தீங்கன்னா டாப் 1 ரேங்க்ல வந்து ஷோ ஆகும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா மியூசிக் ஃபீல்டில் வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு பார்க்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் வந்து ஸ்பாட்டிஃபை அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணணும். உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷனை பார்க்கலாம். அப்ளிகேஷனை பார்த்தோம் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால வந்து எனக்கு ஓப்பன் அன்இன்ஸ்டால் அப்படின்னு ஷோ ஆகுது. நான் வந்து இப்போ ஜஸ்ட் வந்து ஓப்பனை கிளிக் பண்ணுறேன். ஸோ ஓப்பனை கிளிக் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து லாகின் பண்ணுறதுக்கான இன்டர்ஃபேஸ் தான் நம்மளுக்கு ஷோ ஆகும். அதில் ஃபர்ஸ்ட்டாகவே என்ன போட்டிருக்காங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் சாங்ஸ் ஃப்ரீ ஆன் ஸ்பாட்டிஃபை அப்படின்னு நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ உண்மையுமே அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா எக்கச்சக்கமான பாடல்களை வந்து உங்களுக்கு இதில் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து சைன் அப் ஃப்ரீ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் வந்து கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு கிளிக் பண்ணால் உங்களுடைய இமெயில் அட்ரஸை வந்து கேட்பாங்க. அதாவது உங்களோட ஃபோனில் வந்து எந்த இமெயில் அட்ரஸ் இருக்கோ அதையே கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். நான் ஜஸ்ட் வந்து ஒரு இமெயில் அட்ரஸை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் வந்து இருக்குது. அந்த ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நார்மலாக இதை ஏன் கேட்குறாங்க அப்படின்னு தெரியல. பட் நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து ஜஸ்ட் நான் வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த்தை வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பண்ணோன்னு உங்களுக்கு வந்து ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணணும். மேலா ஃபீமேலான நான் ஜஸ்ட் மேல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச யூசர் நேம் அப்படின்னு செலக்ட் பண்ணலாம். நான் வந்து ட்ராவல் டெக் ஹரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேம் யாராச்சும் எடுத்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து இது கிடைக்காது. யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் கிளிக் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் ஆகிடுச்சு. அக்கௌண்ட் இவ்வளோ தான். க்ரியேட் பண்ணுறது ரொம்பவுமே சிம்பிள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூஸ் 3 or more ஆர்டிஸ்ட் யூ லைக் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட்டை வந்து உங்களுக்கு இதில் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இதை வந்து உங்களுக்கு ஸ்கிப் பண்ணுறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஸ்கிப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்கிப்பை கிளிக் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வுட் யூ லைக் டு சென்ட் அ மெசேஜ் டு மார்க்கெட்டிங் பர்பஸ் அப்படிங்கிறது, அதாவது அவங்களுடைய மார்க்கெட்டிங் பர்பஸ்க்கு வந்து மெசேஜஸ் வருமா அப்படின்னு நோட் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பாடல்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது. அது கூடவே சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கீழே பாரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணோன்னே தமிழில் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்க சாங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா யுவர் லைப்ரரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்ச்சில் வந்து நம்ம ஒரு தமிழ் சாங் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ இப்போ தமிழ் லேட்டஸ்ட் சாங்ஸ் எல்லாம் லோட் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து முக்கியமாக நம்மளுக்கு வந்து டேட்டா தேவைப்படும். அதான் ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஆன்லைனில் தான் ப்ளே ஆகும். ஸோ கட்டாயம் டேட்டாங்கிறது ஒன்று இதுக்கு தேவைப்படும். ஸோ டாப்
ட்ரக் அப்படின்னு நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் டான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாச்சும் ஒன்று ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து சாங்ஸ் இப்படி தான் ப்ளே ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா சாங் வந்து ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1 month வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். அதாவது ப்ரீமியமாக நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணாத, அதாவது நீங்கள் வந்து நியூ யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் 1 monthக்கு வந்து இதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணலாம். இப்போ யூடியூப்ல வந்து அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணால் அது வந்து பேக்ரவுண்டில் ப்ளே ஆகாது. பட் இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் பேக்ரவுண்டில் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும், சாங்ஸ் வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஒரு ஹார்ட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹார்ட் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய சாங்ஸை வந்து ஹார்ட் சிம்பிளில் பிளேலிஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டு போகலாம். ஜஸ்ட் வந்து நான் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் லைக் சாங்ஸ் அப்படின்னு ஷோ ஆகும். அந்த பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு இதை பார்க்கலாம். ஸ்பாட்டிஃபை அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுடைய ஃபோனில் ப்ளே ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து ஸ்மார்ட் டிவைஸ் அத்தனையிலையுமே கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் டிவைஸ்லையும் இதே அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணணும். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டே லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதே விஷயங்களை வந்து அங்கேயும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடல்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ப்ரீமியம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் எவ்வளோ தான் போகுது அப்படிங்கிறது. ஸோ ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ப்ரீமியம் ஃப்ரீ 1 month அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதான் நான் சொன்ன விஷயம். அதாவது 1 monthக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இது கிடைக்கும். ஸோ ஃப்ரீயாக இந்த அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணணும். இதில் வந்து அட் பிரேக் வந்து ப்ளே ஆகும். அதாவது சாங்க்கு சாங் மாறும்போது அட் வந்து ப்ளே ஆகும். அதே வந்து ப்ரீமியம் யூஸ் பண்ணீங்கன்னா அட்டே இருக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் வந்து ஒரு ஆர்டராக தான் போய்கிட்டு இருக்கும். இதில் வந்து ப்ரீமியம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த சாங்ஸை வேணாலும் ப்ளே பண்ணலாம். ஸ்கிப் பண்ணுறதுக்கு வந்து 6 ஸ்கிப் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ஹவருக்கு. பட் நீங்கள் ப்ரீமியம் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அன்லிமிட்டட் ஸ்கிப் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீமிங் ஆன்லைன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரீமிங் ஒன்லி. பட் ப்ரீமியமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆஃப்லைனில் கூட உங்களுக்கு வந்து அந்த சாங்ஸை கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரீயாக யூஸ் பண்ணும்போது பேசிக் ஆடியோ குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அதே ப்ரீமியம் யூஸ் பண்ணும்போது ஹை ஆடியோ குவாலிட்டியை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதை வந்து பிளான்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிளான்ஸை பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ப்ரீமியம் இண்டிவிஜுவல் ஃப்ரீ 1 monthக்கு வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 monthக்கு வந்து பார்த்தீங்கன்னா 529 ரூபா கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து விசா கார்டு இல்லாட்டி பேபாலில் வந்து உங்களுக்கு பே பண்ணலாம். நம்மளுக்கு வந்து இப்போ விசா கார்டிலே பே பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் நீங்கள் பே பண்ணீங்கன்னா என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிற பேக்கேஜஸ் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 265 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜ் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியமாக 265 ரூபாய்க்கு 1 month வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ப்ரீமியம் டுவோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 அக்கௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது கூடவே 1 month வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாகவும் கிடைக்கும். ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 679 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ரீமியம் ஃபேமிலின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 6 அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம். அதாவது 6 இதே மாதிரி ஸ்பாட்டிஃபை 6 அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம். ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அது பிறகு இது வந்து 849 ரூபாய்க்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பிரீமியம் பர் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 49 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு விருப்பமான டைம் வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு, ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வந்து காசு பே பண்ணி இதில் வந்து ஆடியோ வந்து லிசன் பண்ணணும்னா ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு. பட் இதில் இருக்க ஆடியோ குவாலிட்டிஸ் எல்லாம் ரொம்பவுமே நல்லா இருக்கும். அதோட ஸ்ரீலங்காக்கு இது இப்போ தான் அறிமுகமாக இருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து கட்டாயம் நிறைய பேருக்கு தெரியணும். ஸோ ஸ்பாட்டிஃபை அப்படிங்கிற அப்ளிகேஷனை பற்றி நம்ம வீடியோ பார்த்துட்டோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறதன் மூலமாக ஒரு பெஸ்ட்டான ஆடியோ குவாலிட்டியை வந்து நம்மளுக்கு பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதான். ஸோ நிறைய ஸ்மார்ட் டிவைஸ்லையும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் கட்டாயம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, பட் ஆஃபிஷியலாக நம்மளுக்கு லான்ச் ஆகியிருக்க ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.